வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு வருகின்ற 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு 1,23,000 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் மிக நீண்டகால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற புதிய வரலாற்று சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படைத்துள்ளார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 7,585 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் டிசிஎஸ் நிறுவனம் இனி பழையபடி அதிக எண்ணிக்கையில் ஆட்களை எடுக்கப் போவதில்லை என்று அந்நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,10,400 ரூபாயாகவும் 1 கிராம் 13,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பஞ்சாப், ஹரியானாவில் 18 இடங்களில் என்ஐஏ சோதனை நடத்தி வருகின்றனர். மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மை துறையின் 2026ஆம் ஆண்டின் மாநில வெப்ப செயல் திட்டத்திற்கான புத்தகத்தை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டார். டெல்லியில் நாளை நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று சென்னையிலிருந்து தனி விமானத்தில் டெல்லி செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களின் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் இன்று திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் அன்புமணி அவர்கள் தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு உலகளாவிய மருந்து நிறுவனங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முன்னாள் முதல்வர் மம்தா அவர்களின் வீடு திரிணமுல் அலுவலகத்தில் சிஐடி சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்று கப்பல் கட்டுமான நிலையத்தை பார்வையிட்டார். ஒன்றிய அரசின் ஆழ்கடல் ஆய்வு திட்டமான சமுத்ரா மந்தன் திட்டத்தின் கீழ் அந்தமான் கடற்பகுதியில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இனி ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட சமூக நலத்திட்டங்களுக்கு பொதுமக்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்தால் அடுத்த 5 நாட்களில் சான்றிதழ்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு இனி ஆண்டிற்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. முதல் கட்டமாக கேரளத்தில் 15ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தை நவீனப்படுத்தவும் காற்று மாசை கட்டுப்படுத்தவும் கூடுதலாக 750 மின்சார பேருந்துகளை விரைவில் இயக்க திட்டமிட்டிருப்பதாக போக்குவரத்து அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளதால் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் அமெரிக்கா எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அதை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என்று பிரதமர் நெதன்யாவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்துள்ளார். நடப்பு ஆண்டு ஆகஸ்டில் புதிய ரயில் டிக்கெட் முன்பதிவு முறை அமலுக்கு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தனது நாட்டின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நேற்று அதிகாலை வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. மெட்டா நிறுவனம் தனது உலகளாவிய ஊழியர்களில் சுமார் 8,000 பேரை பணி நீக்கம் செய்துள்ளது. வாக்குறுதியின்படி தாவேகா அனைத்து குடும்பங்களுக்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் வழங்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.
வாக்கு திருட்டு மற்றும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுத இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு அலுவலர் பணிக்காக அதிநவீன ஹெலிகாப்டரை மாதம் 5 கோடி ரூபாய் வரை வாடகை செலுத்தி வாங்க தெலுங்கானா அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓமன் கடற்கரையின் ஹார்முஸ் நீரிணை அருகே 24 இந்திய மாலுமிகளுடன் சென்ற வணிக கப்பல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிட விசிக ஆர்வம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிரியர் பதவி உயர்விற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் 2026 ஆண்டிற்கான தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு உயரிய ஊக்கத்தொகை 50 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். இந்தியா முழுவதும் உணவுப் பொருட்களை பார்சல் செய்வதற்கு செய்தித்தாளை பயன்படுத்த வேண்டாம் என்று உணவு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுவகை பெட்டி ஒன்றிற்கு 90 ரூபாய் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழையின் காரணமாக நீர்வரத்து 823 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 2000 முதல் 2002 ஆண்டு வரை உதவி பொறியாளர்கள் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதியுடைய 379 பொறியாளர்களில் முதற்கட்டமாக ஒரே நேரத்தில் 300 உதவி செயற்பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கப்பட்டது. தேனி கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலையானது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் 1 மாதத்திற்கு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரங்களால் NPK, DAP, பொட்டாஷ் உள்ளிட்ட ரசாயன உரங்களின் விலை மூட்டைக்கு 550 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் தொடர்பை வலுப்படுத்தும் தீவிர காவல் நடை ரோந்து பணிகள் மேற்கொள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு DGP உத்தரவிட்டுள்ளார். மெட்ரிகுலேஷன் பள்ளியிடம் ஆண்டுதோறும் வசூலிக்கப்பட்டு வந்த 3 லட்சம் ரூபாய் உரிம புதுப்பிப்பு கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த மார்ச் மாதம் அறிமுகமான வருகை இல்லா ஆவணப்பதிவு திட்டத்திற்கான வழிகாட்டுதலை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் ஆன்லைனில் சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டு வர திட்டம் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.